ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எப்படி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வீட்டிலே வந்துட்டு ஓமம் பொடி எப்படி செய்யலாம் சொல்லிட்டாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 200 கிராம் அளவு கடலை மாவு, அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவு பச்சரிசி மாவு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஓமம், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்த கப்புக்கு கடலை மாவு இறக்குமோ அதே கப்புக்கு 1/2 கப் அளவு பச்சரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நெய் சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூடவே வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து விட்டுக்க போகிறோம். இந்த நெய் வந்துட்டு வீட்டிலே செஞ்சது. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி வந்துட்டு வீட்டில் நெய் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தண்ணி இருந்தால் போதும். அந்த தண்ணியை நம்ம இது கூடவே சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டாக வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு சாஃப்டாக மாவு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும். இது வந்து கரெக்டான பதம். இப்போ இது வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இதை வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பிளேட்டில் இந்த மாதிரி வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஆயிலை நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா முறுக்கு குழலை வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு வந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நீங்கள் சின்ன முறுக்கானாலும் நீங்கள் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ஓம முறுக்கு தான் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நொறுக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஓம முறுக்கை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு பொரிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு 1 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வெந்து வந்துடும், சீக்கிரமாக வந்து வெந்துடும். அதோட பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே நம்ம எப்படி வந்துட்டு ஓமம் முறுக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் இங்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா கன்ஃபார்ம் வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.